கிட்ஸ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எபிசோட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். வாங்க விடுகதைகளுக்குள்ளே போகலாம். விடுகதை நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு நிறைய கம்பு அது என்ன? கொம்பு நிறைய கம்பு அது என்ன? அது மாதுளைப்பழம். மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா அது நம்ம உழிச்சோம்னா கம்பு மாதிரியே குட்டி குட்டியாக ரெட் கலராக அந்த ஃப்ரூட் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்துட்டு டெய்லியும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். விடுகதை நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடும் வரை ஆட்டம் ஆடிய பின் ஓட்டம் அது என்ன? ஆடும் வரை ஆட்டம் ஆடிய பின் ஓட்டம் அது என்ன? அது இதயம். இதயம் பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு இருக்க வரையும் தான் நம்மளால் இந்த வேர்ல்டில் இருக்க முடியும். ஸோ அது வரையும் நம்ம ஹாப்பியாக யாருக்கூடையுமே சண்டை போடாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம இதயத்தை நல்லா பாதுகாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம் வாங்க. விடுகதை நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன? எங்கள் அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன? அது அடுப்புக்கறி. அடுப்புக்கறி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த உட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சோம்னா அது ரெட் கலரில் நல்லா எரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அணைஞ்ச வாட்டி ஆஷ், அதாவது கறி அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை தான் நம்ம வந்துட்டு குளித்தால் கருப்பு அப்படின்னு சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4வது விடுகதைக்குள்ளே போகலாம். 4வது விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்புகள் உண்டு மாடல்ல, வேகமாய் ஓடும் மானல்ல, கால்கள் உண்டு மனிதன் இல்லை அது என்ன? அது மிதிவண்டி. அதாவது நம்ம இங்கிலீஷில் பைசைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இரு கொம்புகள் ஒன்று ஆனால் மாடு இல்லை, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு ஸ்டேரிங் இருக்குல்ல, ஆனால் அது மாடு இல்லை. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த மீனிங் வச்சுருக்கோம். செகண்ட் லைன் அந்த விடுகதையில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடும் மான் இல்லை. அது என்னன்னா, சைக்கிள் நம்ம மிதிச்சோம்னா ஃபாஸ்ட்டாக போவோம் இல்லையா, அதனால தான் அந்த மீனிங் நான் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கால்கள் உண்டு ஆனால் மனிதன் இல்லை. அது பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ்க்கு வீல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு நான் கால்கள்னு சொன்னேன். ஆனால் மனிதன் இல்லை, அது மனிதன் இல்லைல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் எங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ள போகலாம். 5th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இல்லை அது என்ன? 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இல்லை அது என்ன? அது எறும்பு கூட்டம். எறும்பு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ட்ராவல் பண்ணும் அழகாக. அது தன்னோட இரையை வெயில் காலம், அதாவது சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா அது இரையெல்லாம் சேமித்து வச்சுக்கும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட வீட்டில் அந்த வெயில் காலத்தில் சேமித்து வச்ச இரெல்லாம் வச்சு அது இருந்துக்கும். மனுஷங்க கூட அந்த மாதிரி க்யூவில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க சொன்னால் நிற்க மாட்டாங்க. ஆனால் எறும்பு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்ட்ரெயிட்டாகவே போகும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்பு தான் போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு சத்தமே இருக்காது. அதனால தான் இந்த விடுகதை சொல்கிறாங்க, 1000 பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இல்லை அது என்ன? அது எறும்பு கூட்டம். வாங்க நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். 6வது விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சிவப்பு வாயகலம் உணவு காகிதம் அது என்ன? உடல் சிவப்பு வாயகலம் உணவு காகிதம் அது என்ன? அது போஸ்ட் பாக்ஸ், அதாவது அஞ்சல் பெட்டி. நம்ம இங்கிலீஷில் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? உடல் சிவப்பு. அதாவது போஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் தான் போஸ்ட் பாக்ஸில் இருக்கும். அதனால தான் அந்த லைன் உடல் சிவப்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம். வாயகலம், நம்ம லெட்டர்லாம் போடுற மாதிரி இருந்தால் அது உள்ளே நம்ம போட்டுருவோம் இல்லையா, அதனால தான் வாயகலம் அப்படின்னு அந்த விடுகதையில் ஒரு லைன். அடுத்தது உணவு காகிதம். நம்ம பேப்பரில் தானே லெட்டர் எழுதி போடுவோம், அதாவது அது வாய்க்குள்ளே போடுற மாதிரி. ஸோ அதனால தான் உணவு காகிதம். 7th விடுகதைகள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். உரச உரச கொலைவான் பூச பூச மணப்பான் அது என்ன?
உரச உரச குலைவான் பூச பூச மணப்பான். அது என்ன? அது சந்தனம். சந்தனத்தை பார்த்திங்கன்னா நம்ம முகத்துலலாம் பூசினோம்னா நல்ல ஸ்மெல் நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிம்பிள் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு அது சரியாயிடும். அதனால தான் பூச பூச மணப்பான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விடுகதைக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் 8th விடுகதைக்குள்ளே போகலாம். 8th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள் அது என்ன? பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள் அது என்ன? அது புடலங்காய், அதாவது ஸ்னேக் கார்ட். பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கார்ட் வந்துட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ஸ்னேக் கார்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா பாம்பு மாதிரியே தொங்கும், அதனால தான் நம்ம ஸ்னேக் கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடுகதை நம்பர் 9க்குள்ள போகலாம். 9th விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறந்து விரிந்த தோட்டம் பூத்து குலுங்கும் பூக்கள் அது என்ன? பறந்து விரிந்த தோட்டம் பூத்து குலுங்கும் பூக்கள் அது என்ன? அது வானம் மற்றும் நட்சத்திரம், அதாவது ஸ்கை அப்புறம் ஸ்டார்ஸ். பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்த தோட்டம் அது வந்துட்டு ஸ்கைன்னு சொல்கிறோம். ஸ்கை வந்துட்டு எங்கே எண்ட் ஆகுதுன்னே தெரியாது, அதனால தான் நம்ம சொல்கிறோம் பறந்து விரிந்த தோட்டம் அப்படின்னு. பூத்து குலுங்கும் பூக்கள் அப்படின்னா நைட்டில் மட்டும்தான் நட்சத்திரங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும், பிரைட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு பூத்து குலுங்கும் பூக்கள் அப்படின்னு சொல்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடுகதை நம்பர் 10க்குள்ளே போகலாம். விடுகதை நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணறு நிறைய தண்ணி ஆனால் குருவி குடிக்க முடியாது அது என்ன? கிணறு நிறைய தண்ணீர் குருவி குடிக்க முடியாது அது என்ன? அது இளநீர். இளநீர் ஏன் இளநீர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் வந்துட்டு கிணறு மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, இளநீர் தண்ணி தான் இருக்கும். ஆனால் குருவி வந்துட்டு உள்ளே வந்துட்டு வாய் விட்டு குடிக்க முடியாதுல்ல, அதனால தான் இந்த விடுகதையை நம்ம சொல்கிறோம் கிணறு நிறைய தண்ணி குருவி குடிக்க முடியாது அது என்ன? அது இளநீர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.